நிலாச்சோறு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு இது ஒரு அருமையான சைட் டிஷ். சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1 பீஸ் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 உருளைக்கிழங்க தோல் உரித்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. 150 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை 10 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பட்டாணியை நல்லா வதக்கிக்கோங்க. இனி மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை நல்லா மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஸ்டீம் போனதும் குக்கர் மூடியை திறந்து கொத்தமல்லி இலையை நறுக்கி தூவி விட்டுருங்க. கமகமன்னு சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.